எல்லா புகழும் இறைவனுக்கு. அறிவழகன் ஆல்ரெடி இவர் ஆதியை வச்சு ஈரம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கூட சில படம் பண்ணிடுற வல்லினம், பாக்ஸர்லாம் கூட இவர் படம் தான் நினைக்கிறேன். குற்றம் 23 இந்த படம் கூட நல்லாயிருக்கும், கண்டென்ட் நல்லாயிருக்கும். அதில் வந்து அருண் விஜய் ஹீரோவை பண்ணியிருப்பார். அருண் விஜய் வச்சு கூட ஒரு படம் பண்ணார், பாக்ஸரா இல்லை சினிமான்னு தெரியல, அந்த படம் வெளியே வரல. சங்கர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர், நல்ல திறமைக்கார பக்கி அப்படின்னே சொல்லலாம். இந்த படமும் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார். பட் கண்டென்ட் வாய்ஸாக இவர் வந்துட்டு ஒரிஜினலாக பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா, இவர் ஹாலிவுட் படங்கள்ல இருந்தால் தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா ஈரம் அப்படிங்கிற படமே வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் ஹாலிவுட்டில் இருக்குது. டார்க் வாட்டர், நிறைய படம் சொல்லலாம் ஈரம் கண்டென்ட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு புதுசாக இருக்குது. பட் இதுவும் சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், ஹாலிவுட் மூவி தான், 2008-7 வெளியான ஒரு படம், அது எக்கோன்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்ஷனில் வந்துட்டு ஜெயிலேருந்து ஒரு பையன் ரிலீஸ் ஆகிட்டு அந்த மேன்ஷனில் குடியிருப்பான். அது அவங்க அம்மாவோடைய வீடு, அது ரூம், அது ஒரு பகுதி, அவங்க அம்மாவோடைய பிளாக். அதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இறந்து போனவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, அந்த பேயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றுறாங்க இல்லையா, அது சம்மந்தமாக நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி கதை தான் இது. படம் வந்து தமிழுக்கு வேணால் புது படமாக இருக்கலாம். ஆதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா நிறையா நடிச்சிருக்கிறாரு. லைலா சிம்ரன் இவங்களை பார்க்கும்போது எனக்கு பார்த்தேன் ரசித்தேன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஏன்டா இந்த படத்தை பற்றி இப்போ பேசுகிறேன்னா, கொஞ்சம் முன்னால் அந்த படம் பார்த்தேன் நான். படம் எனக்கு பிடிச்சிருந்த, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங், அந்த பிக்சரேஷன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் அறிவழகன். சமீபத்தில் கூட வெளியான இந்தியன் 2வது பாகத்தில் கூட இவர் ஒர்க் பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 1 ஒர்க் பண்ணவங்க, அதனாலே வந்து இந்தியன் 2 ஒர்க் பண்ண வச்சார் சங்கர். பட் அந்த படம் பெருசாக போகலை. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகுமா அப்படின்னு கேட்டால் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சிம்ரன் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை ஒரு 2 தடவையாவது நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் இந்த படம் என்ன கதைன்னு புரியும். ராஜீவ் மேனன் அவர் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. லைலா ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தேன் ரசித்தேனில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் லைலாவுக்கு வில்லியாக வருவாங்க. இதில் லைலா வந்து சிம்ரனுக்கு வில்லியாக வராங்க. ராஜீவ் மேனன் அவர் ஒரு சீன் வராரு. அவர் வந்து நடிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா மணிரத்னம் ஹீரோவாக கூப்பிட்ட போய் அவர் நடிச்சிருந்துருக்கணும். இப்போ ஏன் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வரல. இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் படத்தில் இருக்குது. படம் ஒன்ஸ் ஒரு முறை பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டுன்னு பார்க்கும்போது ஆபாசம் படத்தில் எதுவும் இல்லை. ஸோ குழந்தைங்களோட நீங்கள் பார்க்கலாம். பெருசாக பயமுறுத்துகிற காட்சிகள்லாம் இந்த படத்தில் இல்லை. நான் சொன்ன எக்கோ படமும் ட்ரை பண்ணி பாருங்கள், 2008 வெளியான ஒரு படம் அது. இதுவும் அந்த படத்துடைய கண்டென்ட்னு பார்க்கும்போது ஒரு வரி அப்படின்னு பார்க்கும்போது எக்கோ படத்துடைய கதை தான் இந்த படமும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த இன்னொரு படம் அகத்தியா. விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு இளைஞன் மாதிரியான ஒரு சில படங்களில், இளைஞன் ஒரு படத்தில் ஞாபகங்கள்னு ஒரு படம் சொந்தமாக தான் தயாரிச்சிருந்தார். படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற இவரோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா ஹீரோவாக ஒரு படம் போகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படத்தை தயாரித்தார், அது கூட வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் கூட பாக்யராஜ் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஹாரர் மூவி தான். பட் இந்த ஹாரர் மூவின்னு சொல்ல போகும்போது என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க புதுசாக ஒரு விஎஃப்எக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை பிடிக்குது என்னன்னு தெரியல. பட் படம் செம்ம போர். ஜீவா அர்ஜுன் இருக்கிறார் படத்தில். அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்குது, அவருடைய போர்ஷன் நல்லா இருக்குது. ஜீவா ராஷிகண்ணா ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னே தெரியலை. ஏன்னா இந்த படம் வந்து சமீபத்தில் கூட ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, இதே மாதிரி ஒரு ஸ்கேரி ஹவுஸ் வச்சுக்கிட்டு பயமுறுத்துறது தான். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கண்டென்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். ஒருத்தர் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு தெரிய வரல. பட் இது பெரிய நடிகர் அப்படிங்கும்போது எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏற்கனவே வெளியான அந்த படம் வந்துட்டு அவ்வளோ பெருசாக சொல்கிறதுக்கு அந்த படத்தில் ஒன்றும் இல்லை. அந்த படமும் இதே கதை தான், சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஸோ அந்த படமும் நான் பார்த்தேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியா உண்மையிலே வந்துட்டு ஏன் இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல. விஜய் வேறு ஏதாவது நல்ல கதை பண்ணியிருந்துருக்கலாம். இவரோட ஏற்கனவே எடுத்த ஹாரர் மூவியும் சரியாக போகலை, இந்த படமும் சரியாக போகலை. இந்த லட்சணத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. போகிறதுக்கு இளையராஜா பாட்டை வேறு ஒரு பாட்டை தூக்கி வச்சு பாழாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். பட் எனக்கு இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக, ஏன்னா பிக்சரேஷனே வந்து பார்த்திங்கன்னா 1940 நடக்கிற மாதிரி காட்டுற கதையெல்லாம் வந்துட்டு
இடமெல்லாம் வந்துட்டு எதோ மினியேச்சரை வச்சு பண்ணாங்களா இல்லை கிராஃபிக்கில் பண்ணாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு புதுவிதமான கிராஃபிக் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் மாறுறது தான் தெரியுது. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும்.